ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். புவி ரமேஷ் லைஃப் ஸ்டைல் புவனா. இங்கே பாருங்கள், இது எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தில் தான். இது தக்காளி வந்து வீட்டில் கொஞ்சம் வீணாக போன தக்காளியெல்லாம் இப்படி மண்ணில் புழிஞ்சு விட்டாங்க. இது அப்படியே செடியாக வந்துக்குச்சு பாருங்கள். இதில் குறைஞ்சது ஒரு 6-7 கிலோ தக்காளி பறிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இது வந்து தக்காளி தான். இந்த தக்காளி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த செடி எப்படி இருக்குது, இந்த செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். தக்காளியில் காயெலாம் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்களேன். இதில் காலையில் கொஞ்சம் தக்காளியெல்லாம் பறிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. இந்த தக்காளி வந்து இந்த சைஸ் தான் இருக்கும், இதுக்கு மேலே பெருசாகவே ஆகாது. நான் இதோட பழத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ சைஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சைஸ் தான் இருக்கும், இதுக்கு மேலே பெருசாகவே ஆகாது. இது நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் தக்காளி எல்லாம். பாருங்கள், இது வீட்டோட இன்னொரு பக்கம், வீட்டு வாசலில் 2 பக்கமுமே தக்காளி விதையை புழிஞ்சு விட்டோடனே அந்த தக்காளிங்க அப்படி நல்லா வந்துக்குச்சு. இதுவே போகிறோம் வீட்டுக்கு தேவையான தக்காளி இதுலேருந்தே எடுத்துடலாம். இப்போ ஒரு வாரம் 10 நாளாக நாங்கள் இதுலேருந்து தான் தக்காளி எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள், தக்காளியெல்லாம் பறிச்சாச்சு, ஆனால் நிறைய இன்னும் காய்கள் இருக்குது. தக்காளி பாருங்கள் எந்த சைஸில் இருக்குன்னு, குட்டி குட்டியாக பாருங்க. ஒரு பளிங்கு சைஸ் கூட இல்லை, பளிங்கு கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை விட ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. நல்ல ரெட் கலரில். இது வந்து பறிக்கும் போதே ரொம்ப பழுத்து போச்சு. மற்றபடி பாக்கி எல்லா தக்காளியும் அழகாக இருக்குது. நல்ல புளிப்பாகவும் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்ல புளிப்பாக இருக்குது, அழகாக இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு. இந்த தக்காளியோட பேர் தெரியல எனக்கு, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ குட்டியாக தக்காளி பார்க்குறேன். ஓகேவா? இந்த தக்காளியோட பேர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.